மே 1ஆம் தேதி முதல் ஆர்பிஐ ஏடிஎம் சேவைகளுக்கான கட்டண உயர்வை அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் மக்கள் மீது பெரும்பாலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த கட்டண உயர்வு எப்படி இருக்கும், எத்தனை முறை கட்டணமின்றி ஏடிஎம் சேவை பயன்படுத்த முடியும் மற்றும் இதன் மூலம் பொதுவாக மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். மெட்ரோ நகரங்களில் ஒரே வங்கியின் ஏடிஎம் கார்டை 5 முறை கட்டணமின்றி பயன்படுத்தலாம். ஆனால் மற்ற வங்கியின் ஏடிஎம் பயன்படுத்தினால் 3 முறை மட்டுமே கட்டணமின்றி பணம் எடுக்க முடியும். அதற்கு பிறகு ரூபாய் 23 கட்டணம் வசூலிக்கப்படும். இது முன்னர் 21 ரூபாயாக இருந்தது. இது பொதுவாக மெட்ரோ நகரங்களில் உள்ளவர்களுக்கான விதிமுறையாக இருக்கும். கிராமப்புறங்களில் ஏடிஎம் சென்டர்கள் மிக குறைவாக உள்ளன. இதனால் மக்கள் மற்ற வங்கிகளின் ஏடிஎம் பயன்படுத்த வேண்டிய நிலை உருவாகும். இதனால் அவர்களுக்கு அதிக கட்டணங்களை சந்திக்க நேரிடும். இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு சிரமங்கள் ஏற்படும். மேலும் யுபிஐ சேவைகளிலும் மாற்றங்கள் உள்ளன. உங்கள் மொபைல் நம்பர் 2 முதல் 3 மாதங்களுக்கு மேலாக இன்ஆக்டிவாக இருந்தால் யுபிஐ சேவைகள் செயலிழந்துவிடும். இதனால் பலர் தங்கள் மொபைல் நம்பரை புதுப்பிக்க வேண்டியிருக்கும். சில வங்கிகள் மினி பாக்கி வைப்புகளுக்கு தேவைகளை விதிக்கின்றன. உதாரணமாக ரூபாய் 10,000 அல்லது ரூபாய் 12,000 மினி பாக்கி வைப்பதை கட்டாயப்படுத்துகின்றன. இதனால் மக்கள் அதிக பணம் வைக்க வேண்டிய நிலை உருவாகும். இந்த அனைத்து மாற்றங்களும் பொதுவாக மக்கள் மீது அதிக செலவுகளை ஏற்படுத்தும். கிராமப்புற மக்கள் மற்றும் சிறிய வருமானம் உள்ளவர்கள் இதனால் பெரும்பாலும் பாதிக்கப்படுவார்கள். ஏடிஎம் மற்றும் யுபிஐ சேவைகளை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு அதிக கட்டணங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த மாற்றங்கள் மக்கள் வாழ்க்கையை சிக்கலாக்கும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது.